திருப்பலி முன்னுரை. இன்று திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறு. அமைதி என்ற ஒளியை நம் அகத்தில் ஒளிர்விக்கும் வாரம். கிறிஸ்துவின் வருகை உலகிற்கும் நமக்கும் உண்மையான அமைதியை தரும் என்று நாம் நம்புகிறோம். அவரின் உடனிருப்பில் அமைதி, நிம்மதி மற்றும் சமாதானம் மலர்கிறது. பல இடங்களில் அமைதியை இழந்து தவிக்கும் இன்றைய உலகில் நாம் முதலில் நம்பிக்கையுடைய உள்ளங்களிலும் குடும்பங்களிலும் சமூகங்களிலும் அமைதியை உருவாக்க முயற்சி எடுப்போம். இன்றைய அமைதியின் திரி நம் வாழ்வில் கிறிஸ்துவின் ஒளியை பற்றி கொள்வதற்கான அழைப்பு. அந்த ஒளி நம் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் என்ற நம்பிக்கையுடன் இன்று 2வது திருவருகை காலத்தில் 2வது திரியை ஏற்ற நமது பங்கு தந்தையை அன்புடன் அழைக்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகம் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்கவும் அவருக்காக பாதையை செம்மையாக்கவும் நம்மை அழைக்கிறது. ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குவது என்பது நமது உள்ளம் என்னும் ஆலயத்தை தூய்மை செய்வதாகும். நமது உள்ளத்தில் உள்ள கோபம், பகை, ஆணவம், வெறுப்பு, பொறாமை போன்றவற்றை அகற்றி அமைதி என்ற விதையை விதைப்போம். அமைதி நிலவும் உள்ளத்தில்தான் அனைத்து நலன்களும் பெருகும். அமைதி இல்லாத உள்ளம் அழிவுக்கு வித்திடும். மற்றவர்களை காயப்படுத்தும் வார்த்தைகளை தவிர்ப்போம். பகையை மறந்து மன்னிப்பு அருள்வோம். நல்லது செய்பவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கு தீங்கு நினைப்பவர்களுக்கும் நன்மையை மட்டுமே செய்வோம். அப்பொழுது நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் பங்கிலும் அமைதி நிலவும். அமைதியை அனைவருக்கும் கொடுத்து வாழ வரம் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய அன்னை தெரேசா அன்பை சார்ந்த அனைத்து குடும்ப நலனுக்காகவும், பிள்ளைகளின் படிப்பிற்காகவும், தொழில் விருத்திக்காகவும், விவசாயம் கால்நடை வளர்ச்சிக்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும், முதியவர்களின் உடலுள்ள சுகத்திற்காகவும் நல்ல மழை பெய்திடம் ஜெபிக்கிறார்கள். மேலும் புனித வின்சென்ட் பவுல் சபையில் உள்ள உறுப்பினர்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், சபைக்காக கொடுக்கும் நன்கொடையாளர்கள், தத்து குடும்பங்கள், பயனாளிகள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், சபையினுடைய வளர்ச்சிக்காகவும் புனித வின்சென்ட் பவுல் இறைவனுக்காக புனித கன்னிமரியின் பண்புகளை பின்பற்றி இறைவனுக்கு தம்மை முற்றும் கையளித்தது போல இறையன்பு பிறன்பு உடையவராக வாழ்ந்து சபையில் ஒவ்வொருவரும் வாழவும், திருச்சபைக்காக, திருத்தந்தைக்காக, சபைக்காக, இந்தியாவுக்காக என்ற கருத்துக்களோடு இத்திருப்பலியிலே ஜெபிக்கிறார்கள். மரித்த திரு மோசஸ் சவரிமுத்து அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறோம். மேலும் திருவாளர் கிங்ஸ்லின் எமிலி பிரின்ஸ் குடும்பங்களுக்காகவும் செய்கின்ற பணி சிறக்கவும், மகள் ஜென்சி அமல்டாவின் 3வது பிறந்த நாளில் இறைவன் ஆசீர்வதிக்கப்படவும், பெற்றோர்களின் உடலுள்ள சுகத்திற்காகவும் ஜெபிக்கிறார்கள். மேலும் இறைவன் அன்னை வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக திருவாளர் நிக்கோலஸ் ராஜா ஷெனி குடும்பத்திற்காக ஆண்டவர் செய்த நன்மையில் நன்றியாம். குடும்பத்திலே மரித்த திரேசால் அவருடைய 9ஆம் ஆண்டு நிழல் நாள் இன்று அவர்களிடம் சேர்ந்தது குடும்பத்துக்கு நிறுவன ஆசிரியர்களை கடன் பதிவு தர வேண்டும் என்றும், மேலும் குடும்பத்திலே மரித்த லேனால், சவரிமுத்து, புஷ்பம், தங்க பால்ராஜ், கார் லூயிஸ் குமார், அருள் தந்தை நிக்கோலாஸ் சேவியர், பிளாசியூஸ் நிக்கோலாஸ், மரிய புஷ்பம் இவரது ஆன்மநலனுக்காகவும், மேலும் யாரும் இணையாத ஆன்மாக்களுக்காகவும் இத்திருப்பலியிலே ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் மரியப்பேட்ட சகாய ரெக்ஸி குடும்ப நலனுக்காகவும் செய்கின்ற பணி சிறக்கவும், மரிய நிக்சன், ஜான் வியாகப்பன் இவருடைய தொழில் சிறக்கவும், மரித்த அந்தோணிசாமி, அந்தோணியம்மாள் ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் சூசை மரிய அந்தோணி குடும்ப நலனுக்காகவும், மகன்களின் குடும்ப நலனுக்காகவும் செய்கின்ற தொழிலை முன்னேற்றம் காணவும், குடும்பத்திலே மரித்த சுசிலா ஆசிரியருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். மேலும் திருமதி ரோனிகா அமளி ஆசிரியர் குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகள் குயின் குடும்பம், மகன்கள் ஜோஸ்வா, மில்டன் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், பேர குழந்தை கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்த வழங்கும், குடும்பத்திலே மரித்த ராயப்பன் ஆசிரியர் புதுமை, மரிய பாக்கியம், ராயப்பன் பாண்டி, லூர்ஸ் சாமி ஆசிரியர், ஆலிஸ் மேரி ஆகியோரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். நாமும் தூய திருப்பலியில் கடவுளுடைய அருளையும் ஆசிரியம் கேட்டு சிறப்பாக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
அன்பிற்குமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமொழிக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு எல்லாம் அல்ல இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் புனிதத்தின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். ஆண்டவரே, இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது திருநாளாகி இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு தரும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு தூய இதயத்தோடு உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கின எலிசா வழியாக கற்பித்தீர். ஆண்டவரே, உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்தோடு புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, உம் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்கள் எவையும் தடை செய்யாது இருப்பதாக. விண்ணக ஞானத்தின் படிப்பினையோ எங்களை அவரோடு தோழமை கொள்ள செய்வதாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை.
இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர், எருசலேமே, உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைத்துவிடு, கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள் என்று கூறுகின்றார். பேரரசை நான் என்ற ஆணவம் பல ஆண்டுகளாக மன்னிக்க மறுத்து வாழும் மந்த உள்ளமற்றவர்களை தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி தூக்கி எறியும் கலாச்சாரம் போன்ற நமது துன்ப ஆடைகளை களைத்து ஆண்டவர் அருளும் அமைதியை சுவைக்க அழைக்கும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் பாருக்கு நூலிலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 9 முடிய. பாருக்கு அதிகாரம் 5 1 முதல் 9 முடிய. எருசலேமே, உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைந்துவிடு, கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றைக்கும் ஆடையாக அணிந்து கொள். கடவுளிடமிருந்து வரும் தூய நீதியை ஆடையை புனைந்து கொள். என்றென்றும் உள்ளவரின் மாட்சியை மணிமுடியாக உன் தலை மீது சூடிக்கொள். கடவுள் வானத்தின் கீழ் உள்ள எல்லா நாடுகளுக்கும் உன் பேரொளியை காட்டுவார். நீதியில் ஊற்றிய அமைதி, இறைப்பற்றில் ஒளிரும் மாட்சி என்னும் பெயர்களால் கடவுள் உன்னை என்றென்றைக்கும் அழைப்பார். எருசலேமே, எழுந்திரு, உயர்ந்த இடத்தில் எழுந்து நில், கீழ்த்திசையை நோக்கு. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை உள்ள எல்லா நாடுகளிலும் இருந்து உன் மக்கள் தூயவரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுள் தங்களை நினைவு கூர்ந்ததற்காக மகிழ்வதை பார். பகைவர்கள் கடத்தி சென்ற உன் மக்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுது நடந்து சென்றார்கள். ஆனால் கடவுள் அவர்களை உன்னிடம் திரும்ப அழைத்து வரும் பொழுது அரியணையில் வீற்றிருக்கும் மன்னர் போல் உயர்மிகு ஆட்சியுடன் அழைத்து வரப்படுவார்கள். கடவுளும் ஆட்சியில் இஸ்ரேல் பாதுகாப்புடன் நடந்து வரும் பொருட்டு உயர் மலைகள் என்றென்றைக்கும் உள்ள குன்றுகள் எல்லாம் தாழவும் பள்ளத்தாக்குகள் நிரம்பவும் இவ்வாறு நிலம் முழுவதும் சமமாகவும் கடவுள் கட்டளையிட்டு உள்ளார். மேலும் காடுகளும் நறுமணம் வீசும் மரங்கள் அனைத்தும் கடவுளின் கட்டளையால் இஸ்ரேலுக்கு நிழல் கொடுத்தன. கடவுள் தம் ஆட்சியின் ஒளியில் மகிழ்ச்சியோடும் தம்மிடிருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ரேலை அழைத்து வருவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அமைதி
இரண்டாம் வாசக முன்னுரை. ஓரறிவு முதல் ஐந்தறிவு கொண்ட படைப்புகள் இறைவன் தன்னை எதற்காக படைத்தாரோ அந்த பணிகளை சிறப்பாக செய்து வருகின்றன. ஆனால் பகுத்தறிவை பெற்ற மனிதன் மட்டுமே தான் படைக்கப்பட்டதன் நோக்கம் அறியாமல் இருக்கிறான். ஆகவே இறைவனின் சாயலை பெற்ற நாம் அனைவரும் இறைவனை பற்றிய அறிவியலும் தேர்ந்து தெளியும் பண்பிலும் சிறப்புற வாழ அழைக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 4 முதல் 6 முடிய, மேலும் 8 முதல் 11 முடிய. திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 4 முதல் 6 முடிய, மேலும் 8 முதல் 11 முடிய. உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன். ஏனெனில் தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள். உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுற செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிவுள்ளத்தோடு உங்கள் மீது எத்துணை ஏக்கமாயிருக்கிறேன் என்பதற்கு கடவுளே சாட்சி. மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உய்த்துணரும் பண்பிலும் மேன்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டுமென்றே இவ்வாறு செய்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. திபேரியு சீசர் ஆட்சி செய்து வந்த 15ஆம் ஆண்டில் போந்தியு பிலாத்து யூதேயாவின் ஆளுநராக இருந்தார். ஏரோது கலிலேயா பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு இத்திரேயா திராக்கோனித்து பகுதிகளுக்கும் லிசானியா அபிலோன் பகுதிக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தனர். அன்னாவும் கயபாவும் தலைமை குருக்களாயிருந்தனர். அக்காலத்தில் செக்கரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றார். பாவ மன்னிப்பு அடைய மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றி அடுத்துள்ள பகுதிகள் அனைத்துக்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார். இதை பற்றி இறைவாக்கினர் எசையாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும்
கடவுள் அருளும் மீட்பை காண்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அன்னையாம் தாய் திருச்சபை இன்றைய நாளிலே டிசம்பர் 8ஆம் தேதி என்று சொல்கின்ற பொழுது அமலோற்பவ திருநாளை கொண்டாடி கொண்டிருக்க வேண்டும். திருவருகை காலத்திலே இந்த டிசம்பர் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் தாய் திருச்சபை இந்த பெருவிழாவை நாளை என்று சொல்லி நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இருந்தபோதும் நாளை இவ்வளவு பெரிய கூட்டத்தை நாம் காண முடியாது. அன்னை மரியாளை பற்றியும் அன்னை மரியாளுடைய உண்மையை பற்றியும் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாள் மீட்பரின் தாய் என்பதை நாம் விசுவசிக்கின்றோம். அதற்கு ஏற்றாற்போல் நாம் ஒவ்வொருவருமே இந்த நாளிலே அன்னை மரியாவை போற்றவும் அவள் வழியாக நமது வாழ்வை தூய்மைப்படுத்தி கொள்ளவும் சிறப்பாக இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றாள். ஜனவரி மாதம் 1 தேதி நாம் கொண்டாடக்கூடிய திருவிழா அதுதான். அன்னை மரியாள் இறைவனின் தாய். கிபி 431ஆம் ஆண்டு எபேசு சங்கத்திலே தீர்க்கமாக முடிவு செய்யப்பட்டது. அன்னை மரியாள் இறைவனின் தாய். இதற்கு வேறு பேச்சு கிடையாது, இதற்கு வேறு மறுப்பு கிடையாது. முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மறை உண்மையாகத்தான் இதை தாய் திருச்சபை பிரகடனப்படுத்தியது. இப்படி இறைவனின் தாயாக இருக்கக்கூடிய அன்னை மரியா எப்படி பாவம் செய்திருக்க முடியும்? நாம் ஒருவேளை லாஜிக்காக சிந்தித்து பார்த்தோம் என்றால், கடவுள் தூய்மையுள்ளவர், கடவுளின் மகன் இயேசு தூய்மையானவர். இப்படி தூய்மையானவர் இந்த உலகத்திலே பிறக்க வேண்டும் என்றால் பாவம் இல்லாதவரிடமிருந்து தான் பிறக்க வேண்டும். அதுதான் கடவுள் அன்னை மரியாளை முன்குறித்து வைத்தார். பாவம் இல்லாமல் அமளியாக உற்பவித்தாள் என்று சொல்லப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய குழந்தையை அவள் பெற்றெடுக்கிறார் என்றால் பாவ கரை எப்படி அவளிடத்தில் இருக்கும் என்பதுதான் நம்முடைய கேள்வியாக அமைய முடியும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, இறைவனுடைய மீட்பு திட்டத்திலே அன்னை மரியாள் நெருக்கமாக பங்கெடுத்தால், முக்கியமான பங்கை அவள் எடுத்துக்கொண்டாள் என்று பார்க்கின்றோம். இப்படி இறைவனுடைய திட்டத்திற்காக தன்னை முழுவதுமாக கையளித்த அர்ப்பணித்த அன்னை மரியாளிடத்தில் பாவம் எப்படி இருக்க முடியும்? கேள்வி. அன்னை மரியாள் அமல உற்பவியாக பிறந்தாள். ஆனால் பல நேரத்திலே இந்த அன்னை மரியாளை குறித்து பல நேரத்திலே நாம் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்கிறோம். விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய மனிதரும் அல்ல, விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருளும் அன்னை மரியாள் அல்ல. மாறாக அன்னை மரியாள் இந்த உலகத்திற்கு மீட்பரை பெற்றுக் கொடுத்தாள். அவள்தான் இந்த உலகத்திற்கு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தினாள். குழந்தையாக இருந்தபோதும் சரி, கானா ஒரு திருமணத்திலே இருந்தபோதும் சரி, குழந்தையாக கபிரியேல் தூதர் அன்னை மரியாள் வருகின்ற பொழுது, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்காகட்டும் என்று சொல்லி தனது வாழ்வை இறைவனுடைய திட்டத்திற்காக கொடுத்தவள். பாவம் எப்படி அவளை சூழ்ந்திருக்க முடியும்? அதே போல யோவான் நற்செய்தி 2வது அதிகாரத்திலே பொது வாழ்விலும் அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்துகின்றாள். மகனே, ரசம் தீர்ந்து விட்டது. ஆண்டவர் சொல்றாரு, ஏமா உனக்கு தெரியாதா? எனது நேரம் இன்னும் வரவில்லை. தெரியத்தான் செய்யும், ஆனாலும் இந்த குடும்பம் இப்போது அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றது, இந்த குடும்பம் வேதனையில் இருக்கின்றது, இந்த குடும்பம் துன்பத்தில் இருக்கின்றது. மகனை, ரசம் தீர்ந்து விட்டது. தாயினுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட இயேசு அந்த குடும்பத்தில் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். சாதாரண தண்ணீர், தொழிலாளர்கள் உழைப்பாளிகள் கொண்டு வந்த அந்த சாதாரண தண்ணீர் அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் சுவை மிகுந்த திராட்சை ரசமாக மாறுகின்றது.
புதுமைகளை செய்ய வைக்கிறார். எப்படி அன்னை மரியாளிடத்தில் பாவம் இருக்க முடியும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரத்திலே நாம் விளையாட்டுத்தனமாக கூட பல நேரத்தில் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அன்னை மரியாளை நாம் ஆராதிக்கவில்லை, அன்னை மரியாளை போற்றுகிறோம். புனிதர்களுக்கெல்லாம் புனிதையாக இருக்கக்கூடிய அன்பு தாய். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் அன்னை மரியாளை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா லூக்கா நற்செய்தியில் 3 சாப்டர் என்ன செஞ்சணும்? கிழிச்சு தூர போட்டுறணும். அதே போல தொடக்க நூலில் 3 தூக்கி என்ன செஞ்சணும்? கிழிச்சு தூர போட்டுறணும். திருவழிபாடு புத்தகத்தில் கடைசி இதை என்ன செஞ்சணும்? போட்டுறணும். அப்போ அதுக்கு பேர் பைபிளா? அது பைபிள் ஆக முடியுமா? பைபிள் ஆக முடியாது. ஏன்? ஏன்னா அதில் இறை திட்டமே இல்லை. இறை திட்டம் முழுவதுமாக இல்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவருமே அதை நினைத்து பார்க்க வேண்டும். எனவேதான் 1854ஆம் ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் அன்னை மரியாள் அமல உற்பவி என்று அறிவித்தார்கள். அமல உற்பவி. எதுவும் பேசக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு இப்படி சொன்னா புரியும் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ரோட்ல போகும்போது இப்படிதான் போனோம், இப்படிதான் வரணும்னு சொல்லி என்னது இருக்கு? ஒரு ரூல் இருக்கு. எப்படினாலும் போவேன், எப்படினாலும் வருவேன் அப்படின்னா என்ன செஞ்சிடும்? விபத்துக்குள்ளாயிரும். இப்படிதான் போகணும், போகும்போது இப்படி போகணும், வரும்போது இப்படி வரணும். அதுதான் உண்மை. ஏன் இப்படி போகணும் அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாது. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இது ரூல் அப்படிம்பாங்க. இது என்னது? ரூல் அப்படிம்பாங்க. அதுதான் உண்மை. அதே போலத்தான் நம் அன்பு தாய் அன்னை மரியாள் அமல உற்பவி. பாவமே இல்லாமல் பிறந்தாள். எதற்காக? நாம் மீட்கப்பெற வேண்டும் என்பதற்காக கடவுள் முன்குறித்து வைத்தவள் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் திருத்தந்தை 1854ஆம் ஆண்டு 9ஆம் பத்திநாதர் அன்னை மரியாளை அமல உற்பவி என்று சொல்லி பிரகடனப்படுத்தினார். அதைத்தான் பெருவிழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு பின்னர் 4 ஆண்டுகளுக்கு பின்னர் 1858ஆம் ஆண்டு பிரான்ஸ் தேசத்திலே லூர்து நகரிலே மசப்பியல் குகையிலே பெர்னதத் என்ற சிறுமிக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுக்கின்றார். அப்ப அந்த சிறுமி கேட்கிறா, என்ன கேட்கிறா அப்படின்னா, நான் போய் சொன்னேன் பங்குசாமியார்கிட்ட, பங்குசாமியார் என்ன செய்யல, நம்பதுக்கு தயாரா இல்லை, உன் பேரு தான் என்ன? ஒவ்வொரு தடவையும் அந்த காட்சி கொடுத்துட்டு போறிய, உன் பேரு என்ன? அன்னை மரியாள் சொன்னார்கள், நாமே அமல உற்பவம், இம்மாக்குலேட் கன்செப்ஷன். நாமே அமல உற்பவம். அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? ஆடு மேய்க்கிற பிள்ளைக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அவள் சென்று பங்கு தந்தையிடம் சொல்கின்ற பொழுது பங்கு தந்தை அதை உணர்ந்திருந்தார். இது இறைவனுடைய வெளிப்பாடு, இது இறைவனுடைய திட்டம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமே அமல உற்பவம் என்று அன்னை மரியாள் தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்தி இருக்கின்றாள். எனவேதான் தாய் திருச்சபை மிக தெளிவுபடுத்துகிறது, கன்னி மரியாள் அவரது தாயின் கருவில் உருவானது முதல் இறைவனின் தனிப்பட்ட வரங்களினாலும் கொடைகளினாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுகுலத்திற்கு கொண்டு வந்த மீட்பினாலும் அன்னை மரியாளை பாவத்திலிருந்து மாசுகளின்றி அவர் காப்பாற்றினார் என்று சொல்லப்படுகிறது. திருச்சபை மிக தெளிவாக போதிக்கின்றது. ஆனால் 16ஆம் நூற்றாண்டிலே வந்த திருச்சபையினுடைய சீர்திருத்தவாதிகள் என்று சொல்லக்கூடிய மார்ட்டின் லூத்தராக இருக்கலாம் அல்லது கேல்வினாக இருக்கலாம், அவர்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். எப்படி அன்னை மரியாள் அமல உற்பவியாக இருக்க முடியும்? காரணம், அமல உற்பவி என்று சொல்கின்ற போது பாவம் இல்லாத நிலையே. அப்படி என்றால் இயேசுவினுடைய மீட்பு முழுமை பெற முடியுமா? அல்லது அன்னை மரியாளுக்கு மீட்பு தேவையில்லையா என்ற ஒரு விவாதத்தை முன்வைக்கிறார்கள். திருச்சபை அதற்கும் பதில் கொடுக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய மீட்புக்கு அப்பாற்பட்டவர் அன்னை மரியாள் அல்ல. அதை தெளிவுபடுத்திக்கணும். அன்னை மரியாவுக்கும் மீட்பு தேவைப்பட்டது. மாறாக அன்னை மரியாள் மீட்பை பெற்றால் எப்போது என்றால் லூமன் ஜென்சியம், அதாவது நம்முடைய தாய் திருச்சபையினுடைய கோட்பாடு லூமன் ஜென்சியம் 57 மிக தெளிவாக குறிப்பிடுகின்றது. அன்னை மரியாள் பாவக்கரை இல்லாமல் அவருடைய தாயின் கருவில் உருவாகும் போதே இறைவனால் மீட்கப்பட்டார். மீட்பு அன்னை மரியாளுக்கும் கொடுக்கப்பட்டது. எப்போது? தாயின் கருவில் உருவாகும் முன்பே. நமக்கெல்லாம் இப்பதான் மீட்பு கொடுக்கப்படுகிறது.
நாம் பாவம் செய்தோம், அதனால் மீட்கப்பட்டோம். ஆனால் நாம் பாவத்தில் இருந்ததால் தந்தையாம் கடவுள் அன்னை மரியாளை முன்குறித்து வைத்தார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல சாக்ரோசாந்தம் கொன்சீலியம் என்ற சங்க ஏடு மிக தெளிவாக குறிப்பிடுகின்றது. 103வது வரிகளிலே மிக சிறப்பாக சொல்கிறது, அன்னை மரியா மீட்கப்பட்டோரில் முதல் கனி என்று சொல்லப்படுகிறது. முதல் கனி. நமக்கெல்லாம் முன்பாக அன்னை மரியாள் மீட்கப்பட்டிருக்கிறாள் என்று சொல்லப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவருமே சிந்தித்து பார்க்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. ஒரு பெண்ணால் இந்த உலகத்திலே பாவம் நுழைந்தது, ஒரு பெண்ணினுடைய கீழ்ப்படியாமையால் இந்த உலகத்திலே பாவம் நுழைந்தது. ஆனால் ஒரு பெண்ணினுடைய கீழ்ப்படிதலால் இந்த உலகம் மீட்கப்பெற்றது. என்ன கீழ்ப்படிதல்? இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும், எனக்கு ஆகட்டும். அன்னை மரியாளுடைய அந்த தாழ்ச்சி, அதைத்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒருபடி மேலே சென்று பார்த்தோம் என்றால், அமல உற்பவி, பாவம் இல்லாதவள். பாவம்னா என்ன? உறவு முறிப்பது தான் பாவம். கடவுளுக்கும் எனக்கும் உள்ள உறவு முறிந்துச்சுன்னா பாவத்தில தான் உறவு முறியும். ஆனால் அன்னை மரியாளை பொறுத்தவரை உறவு என்பது முறியவில்லை. மாறாக கடவுளுக்கும் அவளுக்கும் நல்ல உறவு இருந்தது. அதே போல அன்னை மரியாளுக்கும் இந்த உலகத்துக்கும் நல்ல உறவு இருந்தது. அதனால தான் ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற போது என்ன சொன்னாரு? அம்மா இதோ மகன் என்று சொன்னார். அம்மா இதோ மகன். இந்த உலகத்தை என்ன செய்யறாரு? அன்னை மரியாளுடைய கரங்களிலே கொடுக்கின்றார். ஏன்னா நீ பாவம் இல்லாமல் உற்பவித்தார். இதோ இந்த உலகத்தை, இந்த பாவமான இந்த உலகத்தை உன் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் துறந்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, லேவியர் புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம் 19வது அதிகாரம் இறைவசனம் 2. அதே போல எசேக்கியேல் புத்தகத்திலே அதிகாரம் 39 இறைவசனம் 27 வாசித்து பார்க்கின்ற பொழுது தம்மை குறித்து ஆண்டவர் சொல்கின்றார், நான் தூயவர் என்று சொல்கின்றார். நான் தூயவர். அப்போ தூய்மையான கடவுள், தூய்மையான தன் மகன் கிறிஸ்துவை இந்த உலகத்தில் பிறக்க வைக்க வேண்டும் என்றால் தூய்மையான பெண் தான் தேவைப்பட்டாள். அவள்தான் அன்னை மரியாள். அவள்தான் அன்னை மரியாள். காலம் கனிந்த போது தன்னுடைய மகனை ஒரு பெண்ணிடம் பிறந்தவராகத்தான் கடவுள் அனுப்பினார். கடவுள் நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்? மேல வானத்திலிருந்து இயேசுவை வந்து ஒரு 40 வயசு பையனாவோ அல்லது 60 வயசு ஒரு ஆளாவோ என்ன செஞ்சு அந்த உலகத்துல கொடுத்துருக்கலாம். ஏன் கொடுக்கல? எதுக்கு அன்னை மரியாளை தேர்ந்தெடுக்கணும்? ஏன் அந்த உலகத்துல வேற ஆளே இல்லையா? அல்லது கடவுள் நினைச்சா இப்படி கூட நினைச்சிடலாமே, ஏன் பெண்ணை தேர்ந்தெடுக்கணும்? யூத சமூகத்துல பெண்களுக்கு மதிப்பே கிடையாது. அப்படி மதிப்பில்லாத அந்த பெண்களை எதுக்கு தேர்ந்தெடுக்கணும்? ஒரு ஆம்லேட் இருந்து ஒரு இயேசுவை உருவாக்கி இருக்கலாம்ல, இல்லையா? கடவுளால் முடியாது எதுவுமே கிடையாது. கடவுளால் எல்லாம் கூடும். ஒரு பெண் தான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டுமா? ஏன் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க கூடாது? கடவுளால் எல்லாம் கூடும் என்று சொன்னால் அதுவும் கூடத்தானே செய்ய முடியும். ஆனால் ஏன் கடவுள் அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்தார்? அவருடைய பார்வையில் அன்னை மரியாள் விலையேற பெற்றாள். அது புரிஞ்சுக்கிடணும். இன்னைக்கு அன்னை மரியாளை விட்டு நாம் விலகி சென்று கொண்டே இருக்கின்றோம். யாரோ தப்பறை கொள்கைகளான தவறான ஒரு போதனைகளாக நாமும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, ஒன்றை ஒன்று மட்டும் உண்மை, நீங்கள் அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் உண்மை. ஏன்னா கபிரியேல் தூதர் தான் என்ன சொன்னாரு? அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொன்னார். யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு விவிலியத்தில்? யாருக்காவது அப்படிப்பட்ட வார்த்தை சொல்லப்பட்டிருக்கா? கிதியோனுக்கு வானதூதர் வந்தார். வந்து என்ன சொன்னார்? வலிமை வாய்ந்த வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் தான் சொன்னாரு. அருள் நிறைந்தவன் சொல்லல. அருள் நிறைந்தவன் என்ன? பாவம் இல்லாதவள் என்று யார் சொன்னது? கபிரியேல் தூதர் சொன்னது. ஒருவேளை நாம அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கபிரியேல் தூதர் இல்ல, கபிரியேல் தூதரை அனுப்பிய கடவுளும் இல்லை. கபிரியேல் தூதர் தெளிவா சொல்றாரு, நான் கடவுளின் திருமுன்னால் பணி செய்யக்கூடியவன். இந்த வார்த்தையை அறிவிப்பதற்காக தான் நான் செஞ்சேன், அனுப்பப்பட்டேன். நீ பேசுற ஒவ்வொரு இதுக்கும் பதில் சொல்றதுக்கு என்ன இல்லை, எனக்கு ரைட்ஸ் கிடையாது. நீ கடவுளுடைய வார்த்தையை நம்பாதால் அது நடைபெறும் அளவுக்கு நீ என்ன செய்வ? ஊமையாத்தான் இருப்ப என்று சொல்லிவிட்டு சென்றார். யார்கிட்ட? செக்கரியாட்ட. என் அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும்.
அன்னை மரியாள் இறை திருச்சபையில் முழுவதுமாக கொடுக்கப்பட்டவள். அதே போல எலிசபெத் அம்மாள் எப்படிப்பட்ட சூழலிலே ஆண்டவருடைய தாயை போற்றினால், இதோ என் ஆண்டவரின் தாய் என்ற வர நான் யார்? கேள்வி கேட்டது. தூயாவியால் உந்தப்பட்டு எலிசபெத் அம்மாள் சொன்ன வார்த்தை அது பொய்யா? அது பொய்னா என்ன செஞ்சிடலாம்? பைபிளை எரிச்சிடலாம். அப்படின்னா இறை வார்த்தை ஃபுல்லா பொய்யா போயிடும். என் அன்புக்குரியவர்களே, தாய் திருச்சபை எப்போதுமே கற்பனையிலோ அல்லது அங்கு சொன்னதோ இங்கு சொன்னதோ வைத்து போதிக்காது ஒருபோதும். மாறாக விவிலியத்தினுடைய அடிப்படையில், பாரம்பரியத்தினுடைய அடிப்படையில், விவிலிய அறிஞர்களுடைய அடிப்படையில் வைத்துதான் எப்போதுமே ஒரு மறையுண்மையை சுட்டி காட்டும். அன்னை மரியாள் அமல உற்பவியாக பிறந்தாள், அதுதான் உண்மை. பிரியமானவர்களே, இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? அந்த அன்னையைப் போல நாமும் தூய்மையை போற்ற முடியுமா? அந்த அன்னையைப் போல நாமும் தூய்மையாக வாழ முடியுமா? அதுதான் இன்றைய நாளிலே நமக்கு சொல்லப்பட்ட ஒரு கருத்தாக இருக்கின்றது. பாவம் செய்திருக்கின்றோம், நாம் பாவிகள் தான். அந்த பாவத்திலிருந்து கழுவுவதற்காக ஆண்டவர் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு நாள். எனவே தான் இந்த நாளிலே இறை அருளின் நேரமாக 12 மணி முதல் 1 மணி வரை எல்லா ஆலயத்திலும் வழிபாடு நடத்தப்படும். அதே போல சங்கீதம் 51 எல்லோரும் எடுத்து வாசித்துக் கொண்டிருப்பார்கள். என்ன பாவம் நம்மகிட்ட போகணும், தாவீது மன்னனை போல செய்த பாவத்துக்காக மன்னிப்பு பெறணும். பூசையில் அடிக்கிறோம் இல்லையா? என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே, ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம் சொல்றோமே. ஆண்டவரே நீர் என் உள்ளத்தில் வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் எனது ஆன்மா குணமடை. என்ன அர்த்தம்? நான் மீண்டும் மீண்டும் புனிதத்தை பெற வேண்டும் என்று அர்த்தம். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறோம்? பாவம் இல்லாத ஒரு உணர்வு, பாவமே இல்லை. ஏன் இது செஞ்சா பாவமா, இது சொன்னா பாவமா? பல நேரத்தில் உணர்வு இல்லாமல் இருக்கின்றோம். இன்னும் ஒரு சிலர் என்ன கொலை செஞ்சாதான் பாவம் அப்படின்னு நினைக்கிறான். இல்லை, இந்த நேரத்தில் நீ கடவுளை உணரலையா அதுவும் பாவம், கடவுள் அனுப்பிய தூதரை உணரலையா அதுவும் பாவம், கடவுள் தேர்ந்தெடுத்த தாயை நீ ஏற்றுக்கொள்ளவில்லையா நீயும் பாவி. பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு எதிராகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் அதைத்தான் இன்றைய நாளிலே நம்ம குறிப்பிடுகின்றார். ஆண்டவர் நம் சார்பில் இருக்கின்றார். பாவம் எங்கு பெருகியதோ அங்கு அருள் வாழ்வு துளிர்க்க ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் நாம் என்ன செய்யணும்? பாவத்தை உணர வேண்டும். ஒரு தடவை ஒரு பங்கு சாமியார் புது நன்மை விழாவுக்காக தயாரித்து கொண்டிருந்தார். அப்போ பிள்ளைகள் நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு பிள்ளைகிட்ட கேட்டார், ஷைனி, நீ சாவான பாவத்தோடு செத்து போனா எங்க போவ அப்படின்னு கேட்டார். சாவான பாவத்தோடு செத்து போனா எங்க போவோம்? சாவான பாவத்தோடு செத்து போனா எங்க போவோம்? சுரண்டைக்கா? எங்க போவோம்? நரகத்துக்கா? சொல்லணும்ல, நரகத்துக்கு போவோம் இல்லையா? அதெல்லாம் தெளிவா சத்தமாவே சொல்லணும். நரகத்துக்கு போவோம் இல்லையா? அப்போ அந்த பிள்ளை ரொம்ப தெளிவா சொன்னுச்சு, சாமி நரகத்துக்கு போவோம். உடனே ஃபாதர் கேட்டாரு, சரி நரகத்துக்கு போவ, அங்கே நீ செய்யக்கூடிய முதல் காரியம் என்ன காரியமா இருக்கும் அப்படின்னு கேட்டார். அந்த சைனி அந்த பிள்ளை என்ன சொல்லி தெரியுமா? அங்கே போய் நான் என்ன செய்வேன்? நான் பாவ சங்கீதனம் பண்ணுவேன். அங்கே போய் நான் பாவ சங்கீதனம் பண்ணுவேன். உடனே ஃபாதர் கேட்டார், சிரிச்சுக்கிட்டே கேட்டார், நரகத்தில் போய் யார்கிட்ட போய் நீ பாவ சங்கீதனம் பண்ணுவ? அங்கே போய் யார்கிட்ட நீ பாவ சங்கீதனம் பண்ண கேட்டபோது அந்த பிள்ளை என்ன சொல்லி தெரியுமா? அங்கே நீங்கள் இருப்பீங்களா ஃபாதர், அதனால என்ன செய்வேன்? உங்கள்கிட்ட நான் பாவ சங்கீதனம் செய்வேன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த உலகத்தில் எல்லாருமே பாவிகள். இந்த உலகத்தில் எல்லாருமே பாவிகள். அதே நேரத்தில் பாவத்தை உணரணும், பாவத்தை உணரணும். நான் பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னா என்ன செய்யணும்? சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் அமர்ந்து கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்ட மக்களைப் போல, ஆண்டவரே நான் பாவி, என் தாய் என்னை கருவில் சுமக்கும் போதே நான் பாவியாகத்தான் பிறந்தேன், இப்போது வந்திருக்கின்றேன். அதனால தான் என்ன செய்வேன்? நான் இந்த தீர்த்தம் தெளிக்கும் போது என் கண்ணில் யார் படுதாங்களோ கடைசி வரை அவங்க என்ன தெளிச்சுதான். எதுக்கு? இந்த தீர்த்தத்துக்காகத்தான் என்ன செய்யறோம்? அந்த தீர்த்தம் பட்டவுடன் நமக்குள்ள ஒரு உணர்வு, ஆண்டவரே ஈசோ புள்ளினால் என்னை கழுவும், நானும் தூய்மையாவேன். அதுதான் சொல்லப்படுது. அதனாலதான் என்ன செய்யறேன்? கடைசி வரை யார ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேரானாலும் என்ன செய்யறேன்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த தீர்த்தம் பட வேண்டும்.
அதனால தான் அப்பம்லாம் என்ன செய்வாங்க, அந்த தீர்த்தம் எப்படியாவது நம்ம மேலே படணும்னு சொல்லி என்ன செய்வாங்க, வேக வேகமாக ஓடி வருவாங்க. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளில் நமது வாழ்வு அன்னை மரியாளுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வாக இருக்க வேண்டும். அருள் நிறைந்தவளே என்று போற்றப்பட்டால் அந்த அருளை நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவம் நம்மிடமிருந்து அகல வேண்டும். பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும். பாவம் என்ற அந்த உணர்வு என்னில் இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவருமே செய்யக்கூடிய காரியம் இதுதான். திருமுழுக்கினால் நம்முடைய சாவான பாவம் கழுவப்பட்டது உண்மைதான். ஆனால் அதன் பின்பு தெரிந்தோ தெரியாமலோ எத்தனையோ பாவங்களை நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம். நமது புனிதத்தன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். சிறப்பாக அன்பு, அமைதி, தூய்மை, புனிதம் என்ற புண்ணியங்களை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். மாசற்ற வாழ்வுதான் கடவுளுடைய பார்வையில் உயர்ந்தது. மாசற்ற நடக்கக்கூடியவனுக்கு ஆண்டவருடைய அருளை காட்டுவேன் என்று சொல்லி நமக்கு திருப்பாடல் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே நாம் ஒவ்வொருவருமே நம்மை முழுவதுமாக கடவுளத்தில் ஒப்புக் கொடுக்க அன்னை மரியாள் வழியாக நாமும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பாவத்தை உணர்ந்து பாவத்தை விட்டுவிடுவோம். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய திருப்பாதம் எடுத்து கூறுவோம். திருச்சபையின் தலைவராகிய இயேசுவே, திருச்சபையை வழிநடத்தும் ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் துறவத்தார் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். உம்முடைய பணிக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்ட அவர்களை எந்த தீங்கும் தொடாதபடி பாதுகாக்கவும், உம்மை போல ஆத்தும பாரம் உள்ளவர்களாகவும் ஆவியானவரின் வழிநடத்தின்படி நடக்க வேண்டும் என்று இயேசுவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வானத்தின் மலைக்கும் பணிக்கும் கட்டளையிடுகின்ற இயேசுவே, மலைக்காக உமது முகத்தை நோக்கி பார்க்கிறோம். விவசாயம் செழிக்கவும் நிலத்தடி நீர் பெருகவும் ஆசீர்வாதமான மழையை தந்தருள வேண்டுமென்று இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்திய தேசத்தை நேசித்து தோமாமை அனுப்பிய அன்பு இயேசுவே, தேசத்தை ஆளும் தலைவர்கள் ரட்சிக்கப்படவும், உம்மை அறியாத ஜனங்கள் உம்மை அறிந்து கொண்டு உம்மை ஏற்றுக்கொள்ளவும், பலவிதமான பாவத்திற்கு அடிமை இருக்கிறவர்கள் விடுதலை பெறவும், கொலை கொள்ளை வன்முறை இல்லாத தேசத்தை மாற வேண்டும் என்று இயேசுவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பங்களை நேசிக்கின்ற அன்பு இயேசுவே, சிறு பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியவும், வாலிப பிள்ளைகள் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழவும்,
கடன் பாரங்கள் நீங்கி ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழவும், வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள் சுகம் பெறவும், குடும்பங்களில் பரிசுத்தம் உண்டாகும்படியாகவும் இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். கண்களை மூடி கரங்களை குவித்துக் கொள்வோம். அன்பான ஆண்டவரை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம். எமது வாழ்வை நீர் நிறைவாக ஆசீர்வதித்தீர். சிறப்பாக உம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாளை எங்களுக்கு முன்னிறுத்தி நாங்கள் அவளைப் போல தூய்மையான வாழ்வை வாழவும், உம்மை எப்போதும் நாங்கள் கருத்தில் கொண்டு வழி நடக்கவும் அருளையும் ஆசிரியம் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு தர உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் அன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளிலால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது.
தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்து நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்போது விழிப்பாயிருந்து துணிவோடு எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானகணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி ஒரே குரலில் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. கண்களை மூடி கரங்களை குவித்து இந்த தூய மாசற்ற பலிபொருளாக நாம் பங்கெடுக்க இருக்கின்றோம். நம்மையே நாம் ஒப்புக் கொடுப்போம். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்த அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர், சிறப்பாக இந்த நாளிலே திருப்பலி சிறப்பு செய்யக்கூடிய அன்னை தெரேசா அன்பேத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்கள், மேலும் புனித வின்சென்ட் பவுல் சபையில் உள்ள உறுப்பினர்கள் மற்றும் நன்கொடையாளர்கள், பயனாளிகளுடைய குடும்பங்கள், திருவாளர் மோசஸ் சவரிமுத்து குடும்பம், மேலும் திருவாளர் கிங்ஸ்லின் எமிலி பிரின்சி குடும்பத்தையும், 3வது பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய அன்பு மகள் ஜென்சி அமல்டாவினையும், மேலும் திருவாளர் நிக்கோலாஸ் ராஜா திருமதி ஷெனி குடும்பத்தையும், திருவாளர் மரிய பீட்டர் சகாய ரெக்ஸி குடும்பத்தையும், திருவாளர் சூசை மரிய அந்தோணி குடும்பத்தையும், மேலும் திருமதி ரோனிகா அமளி ஆசிரி குடும்பத்தையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், மேலும் நாளில் நாங்கள் நிறைவு கூறக்கூடிய ராயப்பன் ஆசிரியர் புதுமை மரிய பாக்கியம், ராயப்பன் பாண்டி லோர்துசாமி ஆசிரியர், ஆலிஸ் மேரி, சுசிலா ஆசிரியை, அந்தோணி சாமி, அந்தோணி அம்மாள், திரேசால், லேனால் சபரிமுத்து, புஷ்பம் தங்க பால்ராஜ், கார் லூயிஸ் குமார், அருட்தந்தை நிக்கோலாஸ், சேவியர் பிளாசியஸ் நிக்கோலாஸ், மரிய புஷ்பம், மோசஸ் சபரிமுத்து மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னி தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு வந்தவராயிருந்த புனிதர்களோடு சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்தும் அறமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் எல்லோரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு பயமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கும் ஒளிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்
இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
வருகின்ற வாரத்தில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி அளவில் திருப்பலி நடைபெறும். அடுத்த வார ஞாயிறு திருப்பலியை எஸ்தர் அன்பியத்தை சார்ந்தவர்கள் சிறப்பிக்கின்றார்கள். அடுத்த வார ஞாயிறு திருப்பலி எஸ்தர் அன்பியத்தை சார்ந்தவர்கள் சிறப்பிக்கின்றார்கள். மேலே இன்றைய தினம் மாலை சரியாக 5:30 மணி அளவில் கிறிஸ்மஸ் கேரல் சர்வீஸ் நமது பங்கு தந்தை அவர்கள் குடும்பங்களை சந்திக்க வருகின்றார்கள். சரியாக 5:30 மணிக்கு ஆரம்பமாகும். தானியேல், தாவீது, எசையா, ஆமோஸ், அன்னை தெரசா, எஸ்தர் ஆகிய அன்பியங்களை இன்றைய தினம் பங்கு தந்தை அவர்கள் சந்திக்க வருகின்றார்கள். ஆகையால் தானியேல், தாவீது, எசையா, ஆமோஸ், அன்னை தெரசா, எஸ்தர் ஆகிய அன்பியங்களை சார்ந்தவர்கள் அதற்கு ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும், அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது உடனடியாக நற்கருணை ஆராதனையானது நடைபெறும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். இத்திருப்பலியில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்தோடு மதிப்பீடு செய்ய விண்ணகத்தக்கு உரியவற்றை பற்றி கொள்ள எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் மலர்ந்தாளிடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நாம் எத்திசையும் புரிவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையாம் தாய் திருச்சபை இந்த அமலோற்பு மாதா பெருவிழாவிலே நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை இறை அருளின் நேரம் என்று சொல்லி சிறப்பாக ஆண்டவரோடு ஒன்றித்திருப்பதற்காக நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இந்த நேரத்தை நாம் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கிறோம். தாவீது மன்னன்
ஆண்டவருடைய பார்வையிலே அவன் தீயது செய்தபோது அந்த பாவத்திற்காக மனம் வருந்தினான். ஆண்டவரே என்மேல் இரக்கமாயிரும் என்று சொன்னான். ஈசோ புள்ளினால் என்னை கழுவும் என்று சொன்னான். ஆண்டவரே புத்துயிர் தயிரும் ஆவியை என் மீது பொழிந்தருளும் என்று சொன்னான். நமது பாவங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். நான் பாவி என்ற அந்த உணர்வோடு ஆண்டவர் முன்னால் நான் இருப்போம். நினிவே நகர மக்கள் பாவம் செய்தார்கள் என்று சொல்லப்பட்ட போது சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் அமர்ந்து ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்று கொண்டார்கள். இந்த திருவருகை காலத்திலே இது ஒரு அருமையான ஒரு நேரம். இயேசு என் குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்றால் எது எனக்கு தடையாக இருக்கிறது? என் பாவம், என் குற்றம், தெரிந்தோ தெரியாமலோ நான் செய்த பாவங்கள் அனைத்தும் என் கண்முன் நிற்கின்றது. தாயின் கருவில் உருவாகும் முன்பே நாம் பாவத்தோடு பிறந்தோம். ஆண்டவரே, சொல்ல முடியாத பாவங்களை செய்தேன். என் பாவத்திற்காக நான் கண்ணீர் சிந்துகிறேன். ஊதாரி மைந்தன் ஓமையிலே இளைய மகன் பாவம் செய்துவிட்டு கடைசியில் உணர்வுக்கு வந்தது போல, ஆண்டவரே நான் உணர்வுக்கு வந்திருக்கின்றேன். உமக்கு எதிராக பாவம் செய்தேன், விண்ணகத்துக்கு எதிராக பாவம் செய்தேன், பிறருக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், எனக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும். ஆண்டவர் உடைய காலடியை தன் கூந்தலால் கழுவி தன் பாவங்களுக்காக கண்ணீர் சிந்திய அந்த மகளைப் போல, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், கண்ணீர் சிந்துகிறேன், என்னுடைய கண்ணீரை நான் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லி ஜெபிங்க. அருளின் நேரம், ஆசீர்வாதத்தின் நேரம், வல்லமையான நேரம். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் குடும்பத்தில் தடையாக இருக்கிறது, நல்ல காரியங்கள் நடப்பதற்கு தடை வந்து கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் அந்த சொல்லி ஜெபிங்க, சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே இந்த காரியம் உம்மால் நடக்க வேண்டும். கடவுள் பொறுத்தவரை எல்லாம் எளிதான காரியங்கள், லேசான காரியம். எனக்கு விசுவாசம் இருக்கு. ஆண்டவர் கேட்டாரு, இதை என்னால் செய்ய முடியும் என நீ நம்புகிறாயா என்று கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், பார்வையற்ற மனிதர்கள், ஆம் ஆண்டவரே நம்புகிறோம் என்று சொன்னார்கள். ஆண்டவர்களை தொட்டு குணப்படுத்தினார். இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மால் முடியும், என் பாவம்தான், என் முன்னோர்கள் செய்த பாவம்தான், சாபம்தான், சாப கட்டுகள் தான், அந்தகார சக்திகள் தான், என்னை விடுவியும் என்று சொல்லி கேட்போம். ஆண்டவரை விடுவியும் ஆண்டவரே, இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கணும் ஆண்டவரே, அந்த விடுதலைக்காகத்தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். மாந்தர் அனைவரும் ஆண்டவர் அருளிய விடுதலையை கண்டனர் என்று சொல்லி நாம் திருப்பாடலிலே வாசிக்கிறோமே. ஆண்டவரே ஆசீர்வதியும். தாவீது மன்னனை நீர் அரவணைத்துக் கொண்டீரே, சக்கையினுடைய வாழ்விலே மீட்பை பெற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு சொத்து ஒரு தடையாக இருந்தது போல, ஆண்டவரே ஆபிரகாமின் மகன் என்ற அந்தஸ்தை பெறுவதற்கு, ஆண்டவரே மீட்பை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் செய்த பாவங்கள் தடையாக இருக்கிறது, தடையாக இருக்கிறது. ஆண்டவரே அந்த பாவத்திலும் எங்களுக்கு விடுதலை கொடும். நீரோ மன்னிப்பு அளிப்பவர், நீரோ இரக்கம் காட்டக்கூடியவர், தலைமுறை தலைமுறையாக இரக்கம் காட்டி வருகிறீர் என்று சொல்லி அன்னை மரியாள் தன்னுடைய பாடலிலே அற்புதமாக பாடினாலே. இயேசுவே என் ஆண்டவரே, என் பாவத்திற்காக கண்ணீர் சிந்துகிறேன். என்னை உறுத்துகின்ற பாவம், நீ பாவம் செய்து விட்டாய், பாவம் செய்து விட்டாய் என்று சொல்லி பல நேரத்திலே என்னை நோகடிக்கக்கூடிய என்னுடைய தீச்செயல்கள் ஆண்டவரை உம்முடைய ஒப்புக் கொடுக்கிற, உம்முடைய ஒப்புக் கொடுக்கிற இந்த அருளின் நேரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அருளை கொடும் அப்பா, ஆற்றலை கொடும், வல்லமையை கொடும். ஆண்டவரே உம்முடைய வல்லமையான காரியத்துக்காகத்தான் இதோ இந்த இடத்திலே நான் இருக்கின்றேன். பாவத்துக்காக கண்ணீர் சிந்துங்கள். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே,
உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், இயேசுவே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இணைந்து பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, இயேசுவே ஆண்டவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா. அதிசயம் செய்பவரே. எல்லோரும் ஆண்டவரை பார்த்து விண்ணப்பத்தை கேட்பவரே, ஆண்டவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ஆண்டவரை உற்று பார்த்து எல்லோருமாக விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. சோஸ்திரம் ஏசையா. மாண்புயர்க்கி தான் பாடுவோம். மாண்புயரில் வருளன மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உம்முடைய திருவுடல் திருரத்தை இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நாம் ஏத்திசையும் புரிவோம். மகா பரிசுத்தே சிவிந்திரியிருதேமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மகா பரிசுத்தே சிவிந்திரியிருதேமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மகா பரிசுத்தே சிவிந்திரியிருதேமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாடின் மாசற்ற இருதேமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சுசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித இன்னாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். பிரான்சி சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். திருமுழுக்கு யோவானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவதே. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.